நேபாளம் திபெத் எல்லையில் நிலநடுக்கம் மற்றும் பனிப்பாறை வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளம் மற்றும் மண் சரிவு பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கையின் கோரதாண்டவத்தை கண்முன் காட்டுகிறது இந்த தொகுப்பு. நேபாளம் திபெத் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பனிப்பாறை உடைந்து திபெத் எல்லையில் உள்ள கீரோங் மற்றும் கோசி நதியின் அங்கமான போட்டே கோசி மற்றும் திரிசூலி ஆறுகளில் அசுர வெள்ளத்தில் வெள்ளம் சீறி பாய்ந்தது. 30க்கும் மேற்பட்ட கிராமத்தை வாரி சுருட்டிய இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தால் நேபாளத்தின் வடக்கு எல்லையோர மாவட்டங்களான ரசுவா, நுவாகோட் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. நேபாளத்தில் திரிசூலி ஆற்றுப்பகுதியில் பாலத்தை இரண்டாக உடைத்து வெள்ளம் அடித்துச் செல்லும் திகிலூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. இதேபோன்று ஆற்றின் குறுக்கே இருந்த மற்றொரு இரும்பு பாலத்தையும் ஆக்ரோஷமாக வெள்ளம் அடித்துச் சென்றது. ரசுவா மாவட்டம் வழியாக பாயும் போடே கோசி பகுதிக்குள் சீறி பாய்ந்த அசுர வெள்ளம் அங்குள்ள வீடுகள், பாலங்கள் மற்றும் வாகனங்களை ஒட்டுமொத்தமாக அடித்துச் செல்லும் கோர காட்சிகள் வெளியாகின. போடே கோசி ஆறு பாய்ந்தோடும் மற்றொரு இடத்திலும் கற்பனைக்கு எட்டாத வகையில் அங்குள்ள வீடுகளையும் கடைகளையும் வாகனங்களையும் வெள்ளம் துவம்சம் செய்தது. நேபாளத்தில் தொடங்கிய நிலச்சரிவு சீனாவின் திபெத் எல்லையில் உள்ள கெய்ரோங் பகுதியை அசர வேகத்தில் தாக்கியது. மக்கள் தங்களை காத்துக்கொள்ள அலறி அடித்துக் கொண்டு அங்குமிங்கும் ஓடுவதும் அடுத்த சில வினாடிகளிலேயே ஒட்டுமொத்த பாதையையும் சேரும் சகதியும் மூழ்கடிப்பதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்துகள், கார்கள் அனைத்தும் பொம்மைகளைப் போல வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கோசி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளம் அந்த பிராந்தியத்தில் கடுமையான பாதிப்புகளையும் வழக்கம் போல் ஏற்படுத்திவிட்டது. கண்ணெதிரே பெருக்கெடுத்து வரும் வெள்ளத்தை கண்ட மக்கள் மரண பயத்தில் தலைதெறிக்க ஓடினர். நுவாகோட் உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் ஆற்றங்கரையோர கிராமங்களை சூறையாடின. ரசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களின் பல கிராமங்களின் சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்றன. ஆற்றின் நடுவே தீவு போல தனித்து விடப்பட்ட கட்டடத்தில் சிக்கிய சிறுவன் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டார். சேற்றிலும் வெள்ளத்திலும் சிக்கியவர்களை மீட்பு படையினரும் இராணுவத்தினரும் தங்களது உயிரையும் துச்சமென நினைத்து போராடி மீட்டனர். இதேபோன்று ரசுவாவில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்பு படையினர் கயிறு கட்டி மீட்டனர். ரசுவா பகுதியில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தை பார்த்து பேருந்துகளில் இருந்த பள்ளி மாணவர்கள் அச்சத்தில் அலறிய காட்சிகளும் பதிவாகியுள்ளன. கால்சி முதல் திரிசூலி வரை ஆற்றின் கரையோரம் அமைந்திருந்த வீடுகள், கடைகள், விவசாய நிலங்கள் அனைத்தும் பல அடி உயர சேற்றினாலும் சகதியினாலும் மூடப்பட்டு மக்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து தவிக்கின்றனர். கோசி மற்றும் திரிசூலி ஆற்றங்கரைகளில் மிதந்து வந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஆபத்தை உணராமல் உள்ளூர் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர்.
வீடுகளை வாரி சுருட்டியும் வாழ்விடங்களை சூனியமாக்கியும் மக்களின் வாழ்க்கையை ஒரே நாளில் புரட்டி போட்டுள்ளது இந்த பேரழிவு. பீகாரின் துயரம் எனப்படும் கோசி நதியில் வெள்ளம் வர வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 37 பேர் காணாமல் போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் உள்ளிட்டோரை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களது உறவினர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்ரா ஏஜென்சி மூலம் சென்னை, திருச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 36 பெண்கள் உட்பட 57 பேர் 13 நாட்கள் பயணமாக சுற்றுலா சென்றனர். நேற்று அதிகாலை நேபாளத்தில் புனித பயணம் மேற்கொண்ட இவர்கள் அங்கு ஏற்பட்ட இயற்கை பேரிடரில் சிக்கியுள்ளனர். மொத்தம் 3 பேருந்துகளில் சுற்றுலா பகுதிக்கு சென்றவர்களில் ஒரு பேருந்தில் இருக்கும் 20 பேரை மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்ததாக சூப்பர் யாத்ரா ஏஜென்சி தெரிவித்துள்ளது. மற்ற 2 பேருந்துகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அதில் பயணித்த கும்பகோணத்தைச் சேர்ந்த திருமலை ராஜன், தையல் நாயகி தம்பதி, சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்த ஏஜென்சி உரிமையாளரின் மகன் உமர் பாரூக் உட்பட 37 பேரின் நிலை தெரியாததால் அவர்களது உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். எங்க ரிலேட்டிவ் போயிருக்காங்க, பாத யாத்திரை போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல. நேற்று பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. சரிங்க, நேபாளத்தில் இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ். இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு நெட்டு போகலை. முதலமைச்சர் எங்களுக்கு உடனடியாக அவங்கள மீட்டு கொண்டு வந்து தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து நாங்கள் தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்கள் டிரைவர் வந்து காப்பாற்றி வெள்ளப்பட்டு போனோம். அடுத்த வண்டி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தில் உருண்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அது ஃபோன் பண்ணாரு. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. இதேபோன்று நேபாளத்திற்கு ஆன்மீக பயணமாக சென்ற மயிலாடுதுறையைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம், வெங்கட்ராமன், புஷ்பலதா, பூங்குழலி உள்ளிட்ட 7 பேரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவங்களை உடனடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் உடனடியாக தொடர்பு எடுத்து அவங்களை எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான கலைச்செல்வி, வடுவூரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் ஆகியோரை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களது உறவினர்கள் கவலையுடன் காத்திருக்கின்றனர். தாசில்தார் இடங்கோவன் கலைச்செல்வி குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினார். நேற்று காலையில் பேசினாங்க. கார்மானில் இருக்கின்ற செப்டியர் இருக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியைச் சேர்ந்த திம்மராயசாமி, மம்தா தம்பதியினர் மற்றும் ஒசூரைச் சேர்ந்த புஷ்பராணி, ரகுநாதன் ஆகியோரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்ஸ்டன்ட்ல அண்ணாவும் அண்ணியும் மாட்டியிருக்காங்க. இன்னும் எந்த தகவலும் வரல. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாமக்கல் மாவட்டம் வேப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை கிருஷ்ணவேணியையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவரது இல்லத்திற்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சென்று விசாரித்தனர். கடலூர் மாவட்டத்தில் இருந்து 15 பேர் சுற்றுலா சென்ற நிலையில் நெய்வேலியைச் சேர்ந்த 62 வயதான திருமாவளவன், புவனகிரியைச் சேர்ந்த மகாலிங்கம், திரிபுர சுந்தரி தம்பதி மற்றும் மாறன் சாந்தி தம்பதியினர் உட்பட 7 பேரின் நிலை தெரியாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். அம்மா, அந்த மாதிரி திடீர்னு ஒரு விபத்து நடந்துச்சுமா, நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் பார்த்தா பிள்ளைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருந்தாங்க. ஏதோ நடராஜா பெருமான் திருவருனால நல்லபடியாக வரணும். திருச்சியில் இருந்து சென்ற வள்ளிநாயகி, சிவரஞ்சனி, கற்பகம், தருமபுரியைச் சேர்ந்த பிரேமவாணி, புஷ்பா உள்ளிட்ட 20 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தாயகம் மீட்டு வர மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாசில்தார் சார் சொன்னாங்க, இல்லை அவங்க சேஃபாக தான் இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க, சேஃபாக தான் இருக்காங்க, சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லாரையுமே சேஃபாக மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி சிஎம் சாருக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். இந்நிலையில் கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கோடி உடனடியாக சூப்பர் யாத்ரா ஏஜென்சி அலுவலகத்திற்கு சென்று அந்நிறுவனம் மூலம் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து அரசுக்கு அனுப்பி வைத்தார். 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நேபாளத்தில் சிக்கி உள்ளவர்களின் நிலை அறிய சூப்பர் யாத்ரா ஏஜென்சி அலுவலகம் முன்பு பிற்பகல் முதல் உறவினர்கள் குவிந்தனர். இதனால் பதற்றமான சூழல் நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர்.
நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இதேபோல் அந்நாட்டில் ஏற்கனவே ஏற்பட்ட முக்கிய இயற்கை சீற்ற பாதிப்புகள் குறித்து ஆண்டு வாரியாக பார்க்கலாம். உலகில் அதிகளவில் இயற்கை சீற்றங்கள் நிகழும் நாடுகளுள் ஒன்றாக உள்ளது நேபாளம். அதற்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டின் புவியியல் அமைப்பு, நில அமைப்பு மற்றும் பருவநிலை. நேபாளம் இந்திய தட்டு மற்றும் யுரேசிய தட்டு மோதும் பகுதியில் அமைந்துள்ளதால் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் அதிகம். அதேபோல உயரமான செங்குத்தான மலைச்சரிவுகள் இருப்பதால் நிலச்சரிவு மற்றும் பாறை சரிவுகளும் அடிக்கடி ஏற்படுகின்றன. அது மட்டுமன்றி வெள்ளம், பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் பனிச்சரிவுகள் போன்றவையும் நிகழ்வது வாடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் நேபாளத்தில் இயற்கை சீற்றங்களால் பல்வேறு காலகட்டங்களில் ஏராளமான விபத்துக்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக 1934ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. ரிக்டர் அளவுகோலில் 8.3 என கணிக்கப்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி நேபாளம் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 12,000 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இவற்றில் சரிபாதியினர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள். ஏராளமான கட்டடங்கள் தகர்ந்ததில் ஆயிரக்கணக்கானோர் உடைமைகளை இழந்தனர். அதேபோல 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று நேபாள இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள உதய்பூர் மாவட்டத்தில் ரிக்டர் அளவுகோலில் 6.9 என்கின்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் சுமார் 1000 பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். இதில் தென்கிழக்கு நேபாளம் முழுவதும் உள்ள ஏராளமான கிராமங்கள் கடுமையாக சேதமடைந்தன. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி கும்பு பனிப்பாறையின் ஒரு பெரும் பகுதி சரிந்ததால் எவரெஸ்ட் சிகரத்திற்கு கீழே இருந்த முகாம் பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் எவரெஸ்டில் ஏறுவோருக்கு உதவும் மலையேற்ற வழிகாட்டிகள் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அடுத்த ஆண்டான 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 மற்றும் மே 12இல் மத்திய நேபாளத்தில் உள்ள கோர்கா மாவட்டத்திற்கு அருகில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த 2 நிலநடுக்கங்களிலும் சேர்த்து சுமார் 9,000 பேர் உயிரிழந்தனர். சுமார் 20,000த்திற்கு மேற்பட்டோர் இதில் படுகாயமடைந்தனர். கடந்த சுமார் 10 ஆண்டுகளில் அந்நாட்டில் நிகழ்ந்த மிகவும் மோசமான பேரிடிவாக இந்த நிலநடுக்கம் அமைந்துள்ளது. இந்த வரிசையில் 2019 மற்றும் 2020ஆம் ஏற்பட்ட பருவமழையும் நேபாளத்தை விட்டு வைக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய மற்றும் கிழக்கு நேபாளம் முழுவதும் பெய்த கனமழையால் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு 78 பேர் உயிரிழந்தனர். 2020ஆம் ஆண்டு பருவமழையால் 196 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் விழுங்கியது. மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து தத்தளித்தனர். கடந்த ஆண்டு அக்டோபர் தொடக்கத்தில் பெய்த கனமழையால் கிழக்கு நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. சுமார் 40ற்கு மேற்பட்டவர்கள் இதில் உயிரிழந்தனர். நேபாள ராணுவம் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளில் ஈடுபட்டது. அதேபோல கடந்த நவம்பர் 4ஆம் தேதி டோரகாவில் உள்ள யாலுங்கிரி மலையில் இருந்து ஒரு அடிவார முகாமில் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் 7 பேர் உயிரிழந்தனர். இனி காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்களாக 2 பேரை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுகந்தி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் 3 ஆண்டுகள் வரை அல்லது 70 வயது நிறைவடையும் வரை பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையை அடுத்த சிப்காட் தொழிற்பேட்டையில் கஜா புயலின் பொழுது சாய்ந்த மின்கம்பத்தால் தாழ்வான தொங்கும் உயர் மின்னழுத்த கம்பிகளை மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிப்காட் தொழிற்பேட்டையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வீசிய கஜா புயலின் பொழுது தொழில் நிறுவனங்கள் அருகே இருந்த மின்கம்பம் ஒன்று பலத்த காற்றினால் சாய்ந்தது. அன்றிலிருந்தே இந்த மின்கம்பத்தில் இருந்து செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகள் மிகவும் தாழ்வாக தொங்கியபடியே உள்ளதாக புகார் தெரிவிக்கும் தொழிலாளர்கள் மின்கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மூடி அருகே சொத்து தகராறில் கொழுந்தனாரை உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய அண்ணியை காவலர்கள் தேடி வருகின்றனர்.
தெற்கு பெருமாள்புரத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனுக்கும் அவரது அண்ணன் பாலசுப்பிரமணியத்திற்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வீட்டின் அருகே நடந்து சென்ற பாலகிருஷ்ணனுக்கும் அவரது அண்ணன் மனைவி பொன்னம்மாளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பொன்னம்மாள் கட்டையால் பாலகிருஷ்ணனை தாக்கினார். இதில் படுகாயமடைந்த பாலகிருஷ்ணன் உயிரிழந்த நிலையில் தலைமறைவாக உள்ள பொன்னம்மாளை காவலர்கள் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் முழுமை பெறாத பாலத்திற்கு வண்ணம் பூசியவர்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். ஆலங்குடி கொத்தமங்கலம் சாலையில் பள்ளத்தி விடுதி ஊராட்சி பகுதியில் அம்புலி ஆற்றின் குறுக்கே 4 கோடி ரூபாய்க்கு உயர்மட்ட பாலம் கட்டத் தொடங்கி 2 ஆண்டுகளாகியும் நிறைவு பெறவில்லை என கூறப்படுகிறது. பாலத்திற்காக அமைக்கப்பட்ட இணைப்புச் சாலையும் வெறும் கைகளால் பெயர்க்கும் அளவுக்கு தரமற்றதாக இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவசரமாக வண்ணம் பூசிய பணியாளர்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மலைப்பாதையில் மும்பையில் இருந்து ஆயில் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி சுங்கச்சாவடியை தவிர்க்க முயன்று மலைச்சாலையில் சென்றபொழுது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் 500 அடி பள்ளத்தில் உருளும் பேராபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் லேசான காயங்களுடன் அவர் உயிர் தப்பினார். காவல்துறையினர் கிரேன் மூலம் லாரியை மீட்டனர். சென்னையை அடுத்த கொருக்குப்பேட்டையில் மருந்தகத்தின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் 2 சவரன் நகைகளை 3 பேர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன. பாரதியார் நகர் பகுதியில் காட்டுராஜா என்பவர் நடத்தி வரும் மருந்தகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் கல்லாப்பட்டியில் இருந்த 2,15,000 ரூபாய் பணம் மற்றும் 2 சவரன் நகைகளை திருடியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பர்லியார் அருகே மலைப்பாதையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 23 பேர் உதகைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் பர்லியார் அருகே வந்தபோது சாலையோர தடுப்புச் சுவரில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சுற்றுலா பயணிகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வெள்ளாலக்கொல்லை கிராமத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. செண்டை மேளங்கள் முழங்க குதிரைகள் நடனத்துடன் பெண்கள் திரளானோர் பங்கேற்று முளைப்பாரியை சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் எடுத்துச் சென்றனர். அப்போது கருப்பர் மற்றும் முத்துமாரியம்மன் வேடம் அணிந்து இருவர் நடனமாடியது வெகுவாக கவர்ந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காடவராய கோப்பெரும் சிங்கன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரியை வெட்டியதாக கல்வெட்டு வரலாற்றில் கூறப்படும் இவரது ஆவணி திருவோண நட்சத்திர பிறந்தநாள் விழா அறக்கட்டளை சார்பில் கோயிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி மாமன்னர் காடவராய கோப்பெரும் சிங்கன் பட ஊர்வலம் நடைபெற்று நடராஜர் கோயிலை அடைந்தது. நேபாளத்தில் தமிழர்கள் எங்கெங்கு எப்போது சென்றனர் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் ஏராளமான தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்காங்க. இந்த வெள்ளத்தில் அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தஞ்சாவூர், கடலூர், கும்பகோணம் அப்படின்ற வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர்களை ஒரு சுற்றுலா நிறுவனம் ஒரு நேபாள் சுற்றுலா திட்டத்திற்கு ஒருங்கிணைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திருக்கைலாய மானசுராவா சுற்றுலா திட்டத்தின் அடிப்படையில் அவங்க நேபாளத்துக்கு போகிறதுக்கு திட்டமிட்டுறாங்க. ஒட்டுமொத்தமாக 14 நாட்கள் ஒரு டூர் பிளான் இது. அந்த பிளான் படி அவங்க 24ஆம் தேதி காலை 8 மணிக்கு டெல்லியிலேருந்து காட்மாண்டுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் ஏறுறாங்க. ஸோ முதல் நாள் அஃபிஷியலாக அவங்க காட்மாண்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. 25ஆம் தேதி காட்மாண்டுலேருந்து சீன எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய சியாப்ரு பேஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க. ஸோ 25ஆம் தேதி அங்கே வெவ்வேறு இடங்களை பார்த்துட்டு 26ஆம் தேதி சீன எல்லையில் சியாபுரிகேஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அடுத்ததாக ஒரு 43 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேறொரு இடத்துக்கு போகிறதா திட்டம். அந்த இடத்துடைய பெயர் தான் கைரோங். இப்போ வெள்ள பாதித்த பகுதி அப்படின்றது இந்த கைரோங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகள் தான். சீனாவுடைய கைரோங் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய துறைமுகமும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம் அது. ஸோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் அவருடைய உறவினர்களை தொடர்பு கொண்டிருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் தொடர்பு கொள்ள முடியல. ஸோ தேடக்கூடிய பணி நடைபெற்றிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இன்னும் அங்கே டெலிகம்யூனிகேஷன் செட்டப் முழுமையாக இல்லை, அதாவது தொலைத்தொடர்பு அப்படின்றது முழுமை பெறலை, இன்னும் இணைப்பு வந்து கொடுக்கப்படலை, கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. அதனால கூட தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
கோவையில் PSG ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 60வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி கோலாகலமாக தொடங்கியது. ஆண்கள் பிரிவில் 7 அணிகளும், முதல் முறையாக நடத்தப்படும் பெண்கள் பிரிவில் 4 அணிகளும் களமிறங்கியுள்ளன. ஆடவருக்கான முதல் போட்டியில் கேரள மின்சார வாரிய அணி 74க்கு 41 என்ற புள்ளிகள் கணக்கில் சென்னை ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அணியை வீழ்த்தியது. இரண்டாவது போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அணி 76க்கு 63 என்ற புள்ளி கணக்கில் இந்திய கப்பல் படை அணியை வீழ்த்தியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அங்குள்ள குடியிருப்புகள் அருகே கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒகேனக்கல் சுற்றுலா பகுதிகளில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளை மலைவாழ் மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் அருகே கொட்டி தீ வைத்து எரிப்பதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருக்கிற எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து அவர்கள் குடியிருக்கிற பகுதியிலே கொட்டுகிற ஒரு ஏற்பாடு என்பது ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த குப்பை இங்கு கொட்டுவதால் மழைக்காலங்களில் இங்கு வசிக்கிற பழங்குடியின மக்களுக்கு தொடர்ந்து உடல்நலை பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாதுகாப்பு கேட்டு உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் மனு அளித்த நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எம்எல்ஏ மா விஜய் மக்களை சந்திக்க பொது இடங்களுக்கு செல்லும் போது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதனிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜயின் உத்தரவின் பேரில் துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய்க்கு பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டங்களில் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்கான அறிவுரை கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை, மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அறிவுரை கழகங்கள் தடுப்பு காவல் சட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அரசுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கும். சென்னையில் உள்ள அறிவுரை கழக தலைவராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வி. பாரதிதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல மதுரை அறிவுரை கழக தலைவராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே. கல்யாண சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் மட்டனூரில் சாலையில் யூட்டன் எடுத்த கார் மீது தனியார் பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணம் செய்த 3 பேர் காயமடைந்தனர். கார் ஒன்று சாலையில் யூட்டன் எடுக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக காரின் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். சாலாமேடு பகுதியில் உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சித்தேரிக்கரையைச் சேர்ந்த 40 வயதான அஜீஸ்கான் பந்து வீசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். கேரள மாநிலம் காசர்கோட்டில் ஓணம் கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற உரியடி போட்டியில் பானையை உடைக்கும் போது தவறுதலாக அருகில் இருந்தவர் தலை மீது பெண் அடித்ததால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஓர்காடி பஞ்சாயத்தில் ஓணத்தை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டியின் போது கண்களை கட்டிக்கொண்டு கம்புடன் பானையை அடிக்க முயன்ற நபர் ஒருவர் குறி தவறி அருகில் நின்றிருந்த மற்றொருவரின் தலையில் பலமாக தாக்கினார். நல்வாய்ப்பாக அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு அத்திவரதர் இருக்கும் ஆனந்தசரஸ் குளத்தை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கும்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி புனித நாட்களில் ஆனந்தசரஸ் குளத்தை திறக்கலாம் என்ற கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை சுட்டிக்காட்டி குளத்தை திறக்க பரிசீலித்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கோயில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு பணிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்தோருக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தமிழக அரசு பணிகளில் நேரடி பணி நியமனம் வழியே நிரப்பப்படும் அனைத்து காலியிடங்களிலும் 20% இடங்களை தமிழ் வழியில் படித்தவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 2010ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. திருத்தப்பட்ட புதிய சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார்.
திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொண்டம் கிராமத்திற்கு அருகே இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் இருக்கையில் படுத்துக்கொண்டு இரு கைகளையும் பின்தலையில் கட்டிக்கொண்டபடி 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்தார். முதற்கட்ட விசாரணையில் அவர் தேவனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சாலையில் உலா வந்த காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாலை நேரத்தில் டென்சி எனும் ஒற்றை காட்டு யானை மரக்கிளைகளை உடைத்து சாலையில் போட்டு நீண்ட நேரம் நின்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இரவு நேர பயணத்தை தவிர்க்கவும் வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கவோ அருகில் செல்லவோ கூடாது என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பீகார் மாநில முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முன்னெச்சரிக்கையாக ஆலோசனை நடத்தியுள்ளார். அதன் பின்னணி என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல். பனிப்பாறைகள் உருகி மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு நேபாளமே இன்றைக்கு நிலை குலைந்திருக்கக்கூடிய நிலையில பீகாரினுடைய துயரமான கோசி நதி எந்த அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்குகிறது அப்படிங்கிற விவரங்களை விரிவா பார்க்கலாம். திபெத்தினுடைய மலைப்பகுதிகளில் உருவாக்கக்கூடிய ஒரு நதி தான் கோசி. இந்த நதி வெவ்வேறு பெயர்களில் டிராவல் ஆகி வருது. அதாவது மலைப்பகுதிகளில் தொடங்கி அது பல்வேறு இடங்கள் வழியாக டிராவல் ஆகி வருது. அப்போ நேபாளத்திற்கு வருகிறது. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இதற்கு முன்னதாக வண்டல் மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்று பகுதி அப்படிங்கிற காரணத்தினால அங்கேயும் ஏராளமான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது இந்தியாவுக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறது பீகார் தான். பீகாருக்கு வரும்போது அது கோசி நதி என்று அழைக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு அந்த ஆற்று நீர் என்பது தன்னுடைய பாதையை மாற்றும் போது ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படியான ஒரு சூழல் என்பது கோசி நதியில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பீகாரை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கங்கையில் வந்து சேர்கிறது. கங்கை என்பது ஒரு சமவெளி பகுதி. மலைப்பகுதியில் தொடங்கி இந்த கோசி நதி என்பது சமவெளி பகுதியான கங்கைக்கு வருகிறது. கங்கையினுடைய ஒரு கிளை ஆறுதான் கோசி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது உருவாகக்கூடிய இடம் திபெத் அப்படிங்கிறதுனால பல்வேறு சிக்கல்களை இந்த நதி சந்தித்திருக்கிறது. பல நூறு ஆண்டு காலமாக இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தற்போது நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. கோசி நதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து தற்போது பீகார் மற்றும் கங்கை நதியில் வந்து சேரும்போது இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள், நிலப்பகுதிகள், விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இந்த பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் எச்சரிக்கப்படுது.